தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் அடிமை மறைத்து பேசுவாராக. இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்மை குறித்து மீண்டுமாய் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுகிற வார்த்தையை தொடர்ந்து நம்ம தியானிக்கப்படி கர்த்தரால் ஏவப்படுகிற எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர், ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் நல்லவர். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம சபையில் விசேஷமாய் ஷாலும் திருச்சபையில் பேசுகிற அவருடைய வார்த்தை, நீங்கள் நன்றாய் ஓடின, என்னையும் சேர்த்து. இது கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற அடியனுக்கும் இந்த வார்த்தை சொல்லுது. 24வது வருஷத்தை முடிக்க போகிற நம்மை பார்த்து, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இப்போ அந்த ஓட்டம், இப்போ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் எப்படி இருக்குது அப்படி என்பதை நம்ம யோசிக்க கர்த்தர் பேசுகிறார். நீங்க நல்லா ஓடினீங்களே, நீங்க நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னா ஓட்ட பந்தயத்தில் சொல்லலை. நீங்க வேலைக்கு கிளம்பி வேகமா ஓடினீங்களே அப்படி சொல்லலை. நீங்க ஊர் பிரயாணத்துக்கு போறதுக்கு ரொம்ப வேகமா கிளம்பி போனீங்களே அதை சொல்லலை. இந்த ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடுறேன். இன்னைக்கு ஒவ்வொரு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும், இன்னைக்கு அந்த ஓட்டம் என்பது பரலோக ராஜ்யத்து தான் நம்முடைய முடிவு. இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது அது பரலோகமாக தான் இருக்கணும். நாம ஆண்டவர் எக்கால சத்தம் ஊதும்போது, வானத்திலிருந்து இறங்கி வரும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அந்த சத்தம் கேட்கப்படுவதற்கு. இத்தனை வருஷத்தின் அனுபவம், இத்தனை வருஷத்தின் ஆவியில கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்த நம்ம வாழ்க்கை, இந்த வருஷத்தை முடிக்க போகிற இந்த நாட்களில் நம்ம நாமே யோசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நன்றா ஓடினீங்களே, நன்றாய் ஓடினீர்களே. ஆனால் இன்னைக்கு அநேக பேருடைய ஓட்டம் ஸ்லோவாயிடுச்சு, அநேக பேருடைய ஓட்டம் தாமதமாயிடுச்சு, அநேக பேருடைய ஓட்டம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஓடுறவங்களை இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு ஆவியில உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க அநேக பேருக்கு முன்மாதிரியா ஓடின நம்ம ஓட்டம், அநேக புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிற கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி நாம ஓடின ஓட்டம், அது நம்முடைய ஆவியில எழும்பின அந்த எழுப்புதல், பிரகாசம், மகிமை, ஒளி, அந்த அபிஷேகம், அந்த வரம், அந்த கிரியைகள் இன்னைக்கு அநேகப்படி வாழ்க்கையில என்னவா இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஓடுகிறவர்களை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வருஷத்தின் அனுபவம், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை இன்னைக்கு என்னவா மாறி இருக்கணும் அப்படின்னா, தேவ சித்தத்தின்படி இன்னைக்கு அநேக பேர் ஊழியக்காரர்களாய், தீர்க்கதரிசிகளாய், சுவிசேஷர்களாய் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதான அனுபவத்தை அத்தனை வருஷத்தை அத்தனை நாட்களை நம்ம பார்த்தோம். இன்னும் சரியான ஓட்டத்துல நம்ம ஓட்டம் இன்னும் சரியா இல்லவே இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு இப்போ நம்முடைய ஓட்டம் இப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சபையே, இன்னைக்கு ஆராதனை விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு, கர்த்தருடைய கூடுகையை விட்டுட்டு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு, இன்னைக்கு உலகத்தை தேடி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, இந்த போதனையை யார் உங்களுக்கு போதித்தது? அடுத்த வார்த்தை வசனத்துல, இந்த போதனையை உங்களுக்கு அழைத்தவரால் உண்டானது அல்ல. நீங்க சபையை விட்டுட்டு, ஆராதனை விட்டுட்டு, ஜெபிக்கிற நேரத்தை விட்டுட்டு, வேத வாசிப்பை விட்டுட்டு, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு மனுஷன் வந்து கூப்பிடும்போது அந்த ஜெபத்தை அப்படியே விட்டுட்டு ஓடுறோம். இன்னைக்கு வேதத்தை நல்ல ஆவியில நம்ம எழும்பி ஆவியில உணர்த்தப்பட்டு நல்ல வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு உலக பிரகாரமா ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஓடுறோம். இந்த சத்தியத்தை உங்களுக்கு யார் போதிச்சது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நீங்க நல்லா ஓடிட்டே இருந்தீங்களே,
கர்த்தருடைய பயத்தோடு ஓடிட்டே இருந்தீங்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை உணர்ந்து ஓடிட்டே இருந்தீங்களே, சத்தியத்தை விட்டு விலகாம ஓடிட்டு இருந்தீங்களே. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை இந்த ஓட்டம் எதை குறிக்குது? ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலக செய்த அந்த சத்தியத்தை, அந்த போதனையை யார் உங்களுக்கு போதித்தது? இன்னைக்கு அநேக பேருடைய ஓட்டம் மனுஷனை பார்த்து ஓடுறோம். அநேக பேருடைய ஓட்டம் பக்கத்தில் இருக்கிற வேற விசுவாசி, பக்கத்தில் இருக்கிற உலக பிரகாரமான மனுஷன் இன்னைக்கு சபைக்கு போலியான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களேன்னு ஓடுறோம். இன்னும் ஓட்டம் சரியில்லை. ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அநேகபடி ஓட்டம் சரியில்லை. அழைக்கப்பட்ட ஓட்டம், அழைக்கப்பட்ட வேகம், அழைக்கப்பட்ட அந்த ஊந்துதல், அழைக்கப்பட்ட பிரயாசம், அந்த நேரத்தில் இருந்த அந்த பக்தி இன்னைக்கு அநேகபடி வாழ்க்கையில் இல்லை. ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கு? நம்மை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, நீங்க நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க. அநேக விசுவாசிகளுக்கு நம்ம இருக்கிற இடத்துல அநேக உலகத்தாருக்கு முன்மாதிரியா வாழ்ந்த நம்ம வாழ்க்கை, அநேக குடும்பத்துக்கு முன்னாடி சாட்சியா வாழ்ந்த நம்ம வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நல்லா தானே ஓடுனீங்க. இன்னைக்கு ஏன் நம்ம ட்ராக்கை மாத்திட்டோம்னு தெரியல. இன்னைக்கு அநேகபடி வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கிற ஒரு வார்த்தை, நான் கேட்கிற வார்த்தை. நான் இதுக்கு முன்னாடி ஓடின ஓட்டத்துக்கும் இப்போ ஓடுற ஓட்டத்துக்கும் ஒருவேளை வேகம் குறைஞ்சிருக்குதா? இன்னைக்கு நான் ஒருவேளை டவுன் ஆயிட்டேன்னா, ஒருவேளை நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னா அப்படின்னா, அழைக்கப்பட்ட நேரத்தில் இருந்த வேகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த போதனை, இந்த ஆலோசனை ஒரு நாள் லீவ் போட்டு தான் போயேன். இன்னைக்கு சர்ச்சை விட்டுட்டு தான் போயேன். என்னக்குது இந்த 10 நாள் ஜபத்துல ஒரு 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 2 நாள் போனா போறாதா? மீதி நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே. சொல்லலாம். இந்த தொடர் ஜபத்துல வருகிற உங்களை பார்த்து கூட இன்னைக்கு அநேக மனுஷர் பேசிருக்கலாம், எப்ப பாரு ஜபம்னு போயிட்டு இருக்கிறீங்களே, எப்ப பாரு நிறைய சபை இருக்குது, ஆனா எப்ப பாரு பொழுது போனா என்ன பண்றீங்க? ஜபம்னு போறீங்களே. நீங்களும் அப்பேற்பட்ட கிறிஸ்தவெல்லாம் கேட்கலாம். சொல்லுங்க, அழைக்கப்பட்டவருடைய போதனை, அழைக்கப்பட்டவருடைய சத்தியம் அவரை தேடுவதுதான். வேதம் சொல்லுது, நீங்க அவரை தேடினீர்களானா நீங்க பிழைப்பீங்க. நீங்க அவரை தேடினீர்களா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ தேடுதல், மாசத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை தேடலாமா? இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவரை தேடலாமா? இல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு சூழ்நிலை வாய்க்கும் போதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதை மறக்க கூடாது. ஆண்டவருக்கு பின்னாடி ஓடுற ஓட்டத்தை என்னைக்கு நீ மாற்றிக்கொள்ளவே கூடாது. இன்னைக்கு அநேகப்படி ஓட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா, தேவைக்காக. அநேகப்படி ஓட்டம், நான் நல்லா இருந்தா ஆண்டவர் தேவையில்லை, நான் நல்லா இருந்தா ஆண்டவர் தேவையில்லை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் உங்க நல்ல நிலைமையில உங்களை வச்சு நீ சபைக்கு வராம, ஆண்டவரை பின்பற்றாம, ஆண்டவரை தேடாம இருப்பதை விட, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா நீ சபைக்கு வரும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய பேருக்கு அதுதான் செய்யறாரு. சபையே, நீங்க நல்லா ஓடிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லுது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக. எத்தனையோ விதமான சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம சபையில் பேசிக்கொண்டே இருக்கிறார். வருஷந்தோறும், மாதந்தோறும், வாரந்தோறும். எத்தனை பேர் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வார்த்தை, ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு நேரா, நான் செய்யற காரியத்துக்கு நேரா, சூழ்நிலைக்கு நேரா அந்த வார்த்தை கர்த்தர் பேசுறாரா அப்படின்னா, உடனே எத்தனை பேர் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டுருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இல்லவே இல்லை. பேசுறது மனுஷன் தானே, இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஐயா தானே பேசுறாங்க, நம்ம ஆளு தானே பேசுறாங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை பிரசங்கிக்க இங்க பலிபடத்திலிருந்து பேசுகிற வார்த்தை மனுஷனால் போதிக்கப்படுகிற, மனுஷரால் பேசப்படுகிற வார்த்தை அல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் நல்லா சொல்லுவேன். எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் நீ கர்த்தரை பின்பற்றாம, கர்த்தருடைய பக்தி உனக்குள்ள இருக்காம, கர்த்தருடைய அந்த தயவு உனக்குள் இல்லாம, இங்க வந்து உன்னால ஒரு அதிகாரத்தை முழுமையா திக்காம படிக்கவே முடியாது. அப்படி தயவு, அப்படி இரக்கம் இன்னைக்கு உங்களை என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, எத்தனை பேர் சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிறோம், எத்தனை பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். கீழ்ப்படியில இன்னும் எத்தனை ஸ்பெஷலா இந்த 10 நாள் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 10 நாளும் நான் விசுவாசிக்கிற ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உயர்வை குறித்து பேசக்கூடாது.
நாம எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், எதை விட்டு கொடுக்கணும், இதை தான் நம்ம சரிப்படுத்திக்கணும். புதிய ஆண்டுல போறோம், புதிய மனுஷனா. இதுதான் என்னுடைய தாகம். அந்த தாகத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இன்னைக்கு எவைகளெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறோமோ, சபையே இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசுறாரு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. நம்முடைய பாவத்தை, நாம செய்யற அக்கிரமத்தை, நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைய ஆண்டவர் படமா போட்டா, இன்னைக்கு நமக்கு முன்னாடி, இந்த ஊருக்கு முன்னாடி, இந்த தெருவுக்கு முன்னாடி, நாம் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு படமா, ஒரு ப்ரொஜெக்டர்ல போடுற மாதிரி போட்டா எத்தனை பேருடைய வாழ்க்கை மகிமையா, நான் நல்லதுதான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னுமா? இல்லையே. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே அந்த வார்த்தை சொல்லுது, என்னுடைய நாமத்தை என்ன பண்றீங்க, வீணில வழங்குகிற வாழ்க்கை வாழ. இந்த வார்த்தை சொல்லுது, யார் உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொன்னது? நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை தேடி வராது, விடுதலை தேடி வராது, சுகத்தை தேடி வராது. அது கர்த்தருக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எனக்கு என்ன கொடுக்கணும், ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நம்ம வாழ்க்கை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையா இருக்கணும். சத்தியம் என்னது? இந்த வசனம், இந்த வேத வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிஞ்சாதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறிது மாத்திரமல்ல, அதன்படி வாழவும். அடுத்த வசனம் 9வது வசனத்துல சொல்லுது, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். கவனிக்கணும். இந்த வார்த்தை சொல்லுது புளிப்புள்ள கொஞ்சம் மாவு. அடுத்த வார்த்தை சொல்லுது பிசைந்த மாவு அனைத்தையும் அது உப்ப பண்ணும். நீ நினைக்கிற இந்த சின்ன தவறு தானே, இந்த சின்ன பிரச்சனை தானே, ஒரு வாரம் தானே சர்ச்சைக்கு போல நீ நினைக்கிற. அந்த இடைவெளி, அந்த கேப்பு, பிசாசு என்னவா இருக்கிறான் அப்படின்னா, எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்போ கலைகளை விதைக்கலாம்னு நினைக்கிறான். கவனிக்கணும். எப்போ அவனுக்கு நேரம் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறான், எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். சத்தியத்துக்கு உண்மையா வாழ்றவங்க வாழ்க்கையில சொல்றேன், இடைவெளி, ஆண்டவரை தேடுதல் இடைவெளி இருக்கவே கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, சின்னதுதான், ஒரே முறைதான், ஒரு முறைதான். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது பிசைந்த மாவு அனைத்தையும், சின்ன கொஞ்சம் மாவு, சின்ன விஷயம், சின்னதா தானே நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், தெரியாம தானே பேசிட்டேன். நான் சொல்றேன், மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட இன்னும் நிறைய பேர் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. அதிகாலை ஜெபமா, அப்பதான் நிறைய பேருக்கு குளிர் தெரியுது. அதிகாலை ஜெபம் அப்படின்னா அன்னைக்குதான் நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் வருது. தொடர்ந்து ஜெபமா அப்படின்னா அப்பதான் நிறைய பேருக்கு புரோகிராம் வருது. தொடர்ந்து ஜெபம் அப்படின்னா அப்பதான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் விடுதலையாக்கும். வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் எப்படி தர்றார்? நமக்கு கேட்டதே இல்லை. நீங்கள் என்னிலும், நாம முதல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கும். எப்படி? நாம முதல்ல ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்க முடியும்? சத்தியத்தின்படி. சத்தியத்தை கேட்டா நீ உலகத்தோடு இருக்க மாட்டே, மனுஷனோடு இருக்க மாட்டே, ஆண்டவருக்கு முன்னாடி வந்துடுவேன். அதுதான் மாத்தாள் சொல்றா. அநேக வேலை இருக்குது, உலக வேலை அவ்வளவு இருக்குது, வீட்டு வேலை அவ்வளவு இருக்குது. ஆனா இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இதைதான் மனுஷன் கூட சொல்லுவாங்க, எப்ப பாரு சச்சின்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா மரியாள் சொல்றா, இதுதான் எனக்கு நல்ல பங்கு, இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் எனக்கு ஜீவனை கொடுக்கும். என்னை தேடுகிறவர்கள் பிழைப்ப ஆண்டவர் தராரு. என்ன தேடினா நீ கண்டுபிடிப்புன்னு சொல்றாரு. அப்ப தேடுவது எப்படி? சத்தியத்தின்படி, வசனத்தின்படி. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக காரணம் என்ன? நம்ம என்னைக்காச்சும் செபிச்சிருக்கிறோமா?
ஆண்டவரே, இந்த மாசத்துல வாரம் தவறாம நான் இப்ப எப்படியாகலும் சபைக்கு வரணும்னு நிறைய முறை பிளான் பண்றேன். ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால வர முடியல. பலவீனம் வந்தது, வேலை வந்தது, தேவையில்லாத ப்ரோக்ராம் வந்தது. அப்போ காரணம் என்ன? எப்பயாச்சும் நம்ம ஜெபத்தில் கேட்டிருக்கிறோமான்னா கேட்க வரதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே ஜெபத்தில் நான் குறைஞ்சிருக்கிறேன், ஜெப ஆவியில நான் ஜெபிக்க அரை மணி நேரம், குறைஞ்ச வச்சு அரை மணி நேரம் நான் ஜெபிக்கணும், அந்த ஆவி அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே கேட்டிருக்கிறோமா? நான் சரியான நேரத்தில் ஆராதனை உட்காரணும், நேரத்தை முடிகிற வரைக்கும் எந்த எழுந்து வர்றதோ எந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பிள்ளைகளை எங்களை மாற்றும். ஜெபிச்சிருக்கிறோமா? அப்படி ஜெபம் எதுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஜெபிக்காததுக்கே இல்லை, எல்லாவற்றுக்கும் ஜெபிச்சிட்டோம். இப்படி நம்முடைய உயர்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, விடுதலைக்கு, நன்மைக்கு, மேன்மைக்கு, கடத்துக்கு, வேலைக்கு, எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய வார்த்தை, நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இந்த மாசத்துல, இந்த வாரத்துல, இன்னைக்கு நான் கீழ்ப்படியாம போயிருந்தா மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தப்பு பண்ணிட்டவங்க திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னா, அவர் இரக்கம் உள்ளவராய், மன்னிக்கிறவராய், தயவுள்ளவராய், அவர் மன்னிக்கிறதை நீங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே சத்தியத்துக்கு இந்த விஷயத்தை கீழ்ப்படியாம போட்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசியும் இதை நான் இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கிறேன். இன்னும் இந்த வார்த்தையை நான் கேட்டு இன்னும் என்னை சரிப்படுத்திக் கொள்ளாம இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லுது, இந்த போதனை நீ ஆண்டவரை விட்டு விலகி போற போதனை, ஆண்டவரை நேரம் கிடைச்சா வந்து டச் பண்ற, நேரம் கிடைச்சா வந்து ஜெபம் பண்ற, நேரம் கிடைச்சா சபைக்கு வர, இந்த போதனை ஆண்டவரால் அழைத்தவரால் உண்டானது அல்ல, நம்மை நாமே ஏற்படுத்திக் கொண்டது, நம்மை நாமே ஏற்படுத்திக் கொண்டது. அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை சொல்லுது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த ஒரே ஒரு வடியில நிறைய சத்தியம் அடங்கி இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. சபையே, இதை பார்க்கிற ஜனமே, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சும்மா சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறது இல்லை. இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னா நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்கிற மாதிரி இருக்கணும். நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கணும். நான் ஆராதனை செஞ்சா ஆண்டவர் அந்த ஆராதனை புரியப்படணும். ஆண்டவர் என் குடும்பத்தில், என் வீட்டுக்குள்ள என் கூடவே ஆண்டவர் இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் ஓடணும். அதுதான் சரியான வாழ்க்கை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. இன்னும் மற்றவர்களை சார்ந்து, ஊழியக்காரரை சார்ந்து, மற்ற விசுவாசிகளை சார்ந்து இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் புருஷர்களாய் இன்னும் மாறவே இல்லை. சத்தியத்தை அறிந்த புருஷர்களாய், தேறினவர்களாய் இன்னும் நம்ம சபை இதை பார்க்கிற சொன்ன மாறல. வார்த்தை சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. இன்னைக்கு நம்ம ஓட்டம், ஜெயிக்கிற ஓட்டம் ஓடுறியா, தோற்று போயிட்டே இருக்கிற ஓட்டம் ஓடுறியா? வெற்றியான வாழ்க்கை வாழறியா, இல்லை அவமானப்படுற வாழ்க்கை வாழறியா? இந்த வார்த்தை சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. நம்ம ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆமே ஈஸ்வலான வாழ்க்கை இல்லை, அது ஸ்பெஷல், வித்தியாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தரை தேடுறதுல, கர்த்தரை பின்பற்றுறதுல, அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுறதுல மற்ற மனுஷரை பார்க்காத. அது ஊழியக்காரராக இருந்தால் கூட சரி, ஊழியக்காரராக இருந்தால் கூட சரி, கர்த்தர் நம்மோடு பேசணும். சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கணும். சின்ன பையனோட வேலை என்ன? தூங்கிட்டு இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு, இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தட்டி எழுப்பணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும், எழுந்துக்கோ எழுந்துக்கோ எழுந்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்? சின்ன பிள்ளைக்கு தெரியாது, உணர்வு இல்லை. இன்னைக்கு நாம கூட அநேக விஷயத்தில் இன்னைக்கும் அதுதான் வார்த்தை சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன பண்ணு, எழுந்துரு. இன்னைக்கு அநேக விஷயத்தில் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற விஷயத்தில் இன்னும் நம்ம நிறைய பேர் ஒப்பு கொடுக்காம அது விட்டு வெளியே வராமல் இருக்கிறோம். வார்த்தை சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. இந்த வார்த்தை அழுது இந்த வருஷத்தில் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜெபம் 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 அது பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஜெபமா இல்லவே இல்லை நிறைய பேர் வாழ்க்கையில். இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கணும். இந்த வாரம் இல்லையா, அடுத்த வாரம் ஆண்டவருக்கு பதிலை கொடுக்கணும், அதுக்கான வெற்றியை கொடுக்கணும்.
இன்னும் ஒரே ஜெபத்துக்கு மாத கணக்கா, அது ஒரே ஜெபத்துக்கு வருஷ கணக்கா? இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். வசனம் சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க, ஓடு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அதனுடைய முடிவு ஆசீர்வாதம், நன்மை. அதனுடைய முடிவு நிச்சயம் தோல்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சும்மா விசாரிக்க வந்து நலம் கேட்டுட்டு வந்த ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனால தாவீதை ராஜாவா மாற்ற முடியுமானா? அதே ஆண்டவரை தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதுல முதல் வசனம் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், என்னது பாரமான யாவற்றையும், இரண்டாவது நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடணும். இதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம். இன்னைக்கு எந்த விஷயம் சத்தியத்தை விட்டு விலக செய்யுதோ, இன்னைக்கு இளையகுமாரன் அப்ப உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டே யோசிச்சுட்டே இருந்திருந்தா அவன் கடைசி வரைக்கும் பண்ணி சாப்பிடுறது கூட கிடைக்காம தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கும். அது நமக்கு அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். நான் வசனத்தை குறிப்பிட விரும்பல. இளையகுமாரன், நான் தகப்பன் வீட்டுக்கு போகலாமா, தகப்பனை போய் கூப்பிடலாமா, வேலைக்காரில் ஒருவரா என்ன எண்ணுங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அவன் சாகர வரைக்கும் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். எழுந்து நான் போறேன், தகப்பனை தேடி போறேன். அவன் போனதுனால தான் உயர்ந்த வஸ்திரம். அவன் அப்ப தகப்பன் சொல்றாரு, என் பிள்ளை மரித்தான், திரும்ப உயிரோடு வந்திருக்கிறான், உயிர்ப்பித்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் மரித்து ஆவியில மரித்து இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற பலிகளிலே நம்மளால பார்க்க முடியும். இந்த ஆண்டவரை சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இதுதான். அப்படி அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, தள்ளி விடணும். அதனால எத்தனை சந்தோஷம் வந்தாலும் சரி, அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு கொடுக்குறீங்க, சந்தோஷம், நிச்சயம் அதுக்கான பதில் உண்டு. ஆனா நீ கொடுக்கறதுனால மாத்திரம் நீ கிறிஸ்தவர்களா, உண்மையான கிறிஸ்தவர்களா மாறிட முடியாது. நான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறேன், அதனால என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, இல்லவே இல்லை. லட்சம் இல்லை, கோடி இல்லை, நீ எதை கொடுத்தாலும் நம்மை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ ₹1 ஆண்டவருக்கு கொடுத்தாலும், ஆண்டவருக்காக நீ ஜெபம் பண்ணாலும், சபைக்காக ஜெபம் பண்ணாலும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாலும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வார்த்தை சொல்லுது, தள்ளி விடுங்க. அந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க திரளான சாட்சிகள் உங்களை என்ன கவனிக்குது? நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பார்த்த கண்களை விட ரட்சிக்கப்பட்டு சபைக்கு முன்னாடி நீ என்னைக்கு பைபிள் எடுத்தியோ அன்னைக்கு உங்களை பார்க்கிற கண்கள் அதிகம். நீ பேசுற வார்த்தையில கணக்கு போடுவாங்க. நீ 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 அவங்கள எப்படி ட்ரீட் பண்ற அதுலயே அவங்க கணக்கு போடுவாங்க. நீ எப்படி பொய் சொல்ற அதை வச்சே அவங்க கணக்கு போடுவாங்க. நான் சொல்றேன், நீங்க தான் கிறிஸ்தவங்கன்னு சொல்ற வார்த்தையை தவிர நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களான்னு சொல்லக்கூடாது. முடிந்த அளவு மாற்றிங்க. வார்த்தை சொல்லுது, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்க. யாரை நோக்கி? வேலை இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கடன்ல இருந்து உங்களால மீள முடியல என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு பிரயாசப்பட்டும் நன்மை கிடைக்கல என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. அப்போ இவைகளிலும் உன்னை சீர்படுத்திக் கொள்ற, இவைகளிலும் உன்னை சரிப்படுத்திக் கொள்கிற அந்த வாழ்க்கை தானே ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஓட்டத்தை தானே அந்த வார்த்தை சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அந்த ஓட்டத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஓடி வந்து நின்னணும், அந்த ஓட்டம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ பொறுமையா ஓடினாலும் வேகமா ஓடினாலும் ஆண்டவர் விரும்புகிற ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய வார்த்தையில மிக முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் நன்றாய் தானே ஓடினீங்க. இப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிற உங்க வாழ்க்கை எதனால?
இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்லவே அல்ல. சரிப்படுத்திக்கோ, உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. சபையே, உங்களை சரிப்படுத்திக்கோ. இது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை, இது உங்க வாழ்க்கைக்கு உயர்வை ஒரு நாளும் கொண்டு வரவே வராது. அப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவர் யார்? கவனிக்கணும், நேரம் கடந்து வச்சு முடிக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை குறித்து அறிவில்லாத கலாத்தியரே, சத்தியத்தை குறித்து ஞானமில்லாத சபையே, உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம. உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக, அது உலகமா இருக்கட்டும், மனுஷரா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாம் அவசியம். வேலை நமக்கு அவசியம், பணம் நமக்கு அவசியம். ஏன்னா பணம் தான் சாப்பிட முடியும், அவசியம், அத்தியாவசியம். ஆனா இவைகளை விட ஆண்டவர் தான் நமக்கு அத்தியாவசியம். அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவர் தான். வனாந்தரத்திலே உங்களை வாழ வைக்க அவரால் முடியும். வனாந்தரத்தில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அவரால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஓட்டம் சரியா ஓடிட்டு இருக்கிறோமா அப்படி என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற சபையே, நன்றாய் ஓடினீர்களே, இப்ப சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக அந்த 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 சூழ்நிலை கண்டுபிடிங்க. சத்தியத்துக்கு முரண்பாடா நமக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கு படிப்பு அவசியமே இல்லை, டிகிரி அவசியமே இல்லை. எழுத்து கூட்டி படிக்கலைன்னா கூட ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம், எதை செஞ்சா ஆமென் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு நல்ல அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன், இதையே நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பதற்கு தயங்குறோம் அப்படின்னா நாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்க முடியும்? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், இன்னைக்கு எங்க ஓட்டம் எப்படி இருக்குது ஆண்டவரே? இன்னைக்கு ஏன் ஓட்டம் எப்படி இருக்குது ஆண்டவரே? இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஓட்டம் நான் ஓடுறேனா, இல்ல மனுஷர் பார்க்கிற வகையில ஓடுறேனா, சபை பார்க்கிற அளவிற்கு அந்த ஓட்டத்தை ஓடுறேனா? இன்னைக்கு நான் எந்த ஓட்டத்துல ஓடுறேன் எனக்கு உணர்த்தும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க பேசும். சபையே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக அந்த சத்தியத்தை போதித்தவன் யார்? கலாத்தியர் 3:1 வாசிக்கிறோம், உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவர்கள் யார்? இன்னைக்கு பொருளை நம்பி ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஓடி இருக்கிறியா? பணத்தை நம்பி ஆண்டவரை விட்டு ஓடி இருக்கிறியா? வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது. பெருமன் செய்ய அழகா ஒரு வரி பாடுறாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சனா அம்போதானும் அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சனா அம்போதானும் அபிஷேகம். சபையே உணர்ந்து கொள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ, சத்தியத்தின்படி வாழ்க்கை இருக்கட்டும், வசனத்தின் அடிப்படையிலும் வாழ்க்கை இருக்கட்டும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு
கர்த்தர் உதவி செய்யும். அப்படி எங்களை நடத்தி ஆசீர்வதியும்.